யூடியூப்ல போட்டுருவேன். யூடியூப் ஒன்று இருக்கு எனக்கு. அதில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது லைக் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா யூ கேன் வியூ இட். இந்த மாதிரி. ம். ஆ So debentures under the section 2 subsection 30 of the act defines the terms debentures as debentures, stock, bonds or any other instrument of a company evidencing a debt, whether constituting a charge on the assets of the company or not. அதாவது it's a debt, it's an external debt. பேங்க்லேருந்து டெட் எப்படி வாங்குறோம் அந்த மாதிரி இவங்க கிட்ட இருந்து டெட் கடன் வாங்குறோம். இது வந்து 70 இந்த 2 subsection 30 அது மட்டும் முக்கியம் கீர்த்தனா. ஓகே சுஷ்மா. இப்போ இந்த 71 இருக்குன்னா இந்த செக்ஷன் 71 வந்து எப்படி ஒரு டைப் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து டிராவல் ஆகுறது, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து 71. ஓகே. ஸோ 71ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து ஒரு டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அந்த டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதை வந்து ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுக்கலாம். இல்ல நான் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன், அதை திருப்பி வந்து ரிடீம் பண்ணிக்கணும் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. எய்தர் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஷேர்ஸ் ஆர் இட் கேன் பி ரிடீம்டு. இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து வித் an ஆப்ஷன் டு கன்வெர்ட் such debentures into shares wholly or partly இதை ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமா மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்லி பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இட் இஸ் பாசிபிள். அப்புறம் செக்ஷன் 71 subsection 2 provides that no company shall issue any debentures. See இங்க debentures பொறுத்த வரைக்கும் there is no possibility of any voting rights. அப்புறம் செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செக்யூர்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக எடுத்துட்டு போகுது. லைக் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸோட கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள இருக்கிறது தான் செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ். அதுக்கு மேல ரிடீம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இப்போ நீங்க கம்பெனியோட செக்யூரிட்டி பெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி பாம்பேலேருந்து லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆர் வி வில் சே துபாய்க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, துபாய்க்கு கனெக்ட் பண்ணும்போது பாம்பேலேருந்து எடுத்துட்டு போகலாமா, பாம்பேலேருந்து துபாய்க்கு கனெக்ட் பண்ணுறாங்க, அண்டர் வாட்டர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இல்லையா? அதுக்கு கவர்மெண்ட்ல ஃபுல்லாக ஃபண்ட்ஸ் இருக்குமானா ஃபண்ட்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்யூரிட்டி பெஞ்சர்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி அதோட ஃபேஸ் வேல்யூ 10 lakhs, அப்புறம் வந்து 13.25%ன்றது இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க யார் வாங்கியிருக்காங்களோ. இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி செக்யூர்ட் நான் கன்வெர்ட் டிபெஞ்சர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி ஸ்டாக், இது வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அன்ரேட்டடு. இதுல வந்து எப்படின்னா டெட் இஷ்யூஸ் வித் கூப்பன் ரேட் ஆஃப் 13 பாயிண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் மந்த்லி பே பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ நான் இந்த பாண்டை வாங்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லாட் அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த பாண்டை வாங்கிட்டேன்னா எனக்கு மந்த்லி 13.25% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது ஏன் வாங்குறாங்கன்னா இந்த 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 ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக வாங்குறாங்க. அதை வந்து இஷ்யூ பண்றாங்க நம்மளுக்கு. இது வந்து பேசிக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும், இல்ல கவர்மெண்ட் பிளஸ் ஏதாவது வந்து பப்ளிக் கம்பெனியோட அலையன்ஸ்ல வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செக்யூர் டிபென்சன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் இப்போ மும்பை வந்து இஷ்யூவர் வந்து நிறைய இது வந்து மும்பையா தான் இருக்கும் இந்த செக்யூர் டிபென்சர்ஸ்க்கு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 ரூபாய் போட்டா போதும் இதுல. ஸோ நம்மளுக்கு வந்து 16% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும்.
ஸோ அதன் மூலமா அவங்களும் முடிச்சிருவாங்க. நம்மளுக்கும் 16% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோடா வரும்? 1000க்கு 16%னா 1000 ரூபாய்க்கு 16%னா கிட்டத்தட்ட வந்து 160 ரூபாயா? 160 ருபீஸா? இதுவே பேங்க்ல போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 50 ரூபா தான் வரும். பேங்க்ல இதே 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன்னா 50 ரூபா கூட கிடையாது, 45 ரூபா தான் வரும். நீங்க இத வந்து கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து யூ ஆர் இன்வெஸ்டிங் அரௌண்ட் 10 லேக், ஒரு 5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிட்டத்தட்ட போட்டீங்கன்னா 80,000 ரூபாய் வரும். இதே நான் பேங்க்ல போட்டேன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ்? என்ன பெனிஃபிட்? 77,750 ரூபாய் பெனிஃபிட்ரா நம்மளுக்கு செக்யூரிட்டி பெஞ்சஸ்ல போடுறதுனால. ஸோ அவ்வளோ வந்து பெனிஃபிட். பெனிஃபிட்டுக்கு பெனிஃபிட். இன்னொன்று டிபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டி பெஞ்சஸ்ல என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? நம்மளுக்கு வந்து இப்போ திடீர்னு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் அவங்க கண்டிப்பா நம்மளோட அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும். அந்த 5,00,000 ரூபாய் வித் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். அவங்க ஸ்கிப் ஆயிட முடியாது. கம்பெனி இப்போ ஷேர் ஹோல்டருக்கு போண்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. கோர்ட் என்ன சொல்லுவான்? நீ யாருக்கு செட்டில் பண்றையோ பண்ணுப்பா, அதை பத்தி கவலை இல்லை. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணியே ஆகணும். நீனு வேற வழியே கடன் டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ரீபேமெண்ட் ஆஃப் போட்ட அமௌண்ட்டும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூப்பன் ரேட்டுக்கு, அதாவது நம்ம இங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா பேங்க்ல எஃப்டில, டிபெஞ்சர்ல வந்து கூப்பன் ரேட்னு சொல்லுவோம். மத்தபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பெனிஃபிட் பாருங்க. ஓகே, அதுதான் வந்து செக்யூர் டிபெஞ்சர்ஸோட. டிபெஞ்சர்ஸே பெனிஃபிட், செக்யூர் டிபெஞ்சர்ஸ் பயங்கர பெனிஃபிட். புரியுதா கீர்த்தனா? சுஷ்மா உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? ஆ. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலையும் அனுப்பிச்சிருவேன் சுஷ்மா, டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டு. ஸோ எக்ஸல் ஃபைலும் இருக்கும், ரெக்கார்டிங்கும் இருக்கும். நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், டெட் ஃபண்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பர்பஸ் இருக்கு. பட் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்ல. அதுக்கு ஃப்ளோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் செக்யூர் டிபெஞ்சர்ஸ். இந்த செக்யூர் டிபெஞ்சர்ஸ்ன்றது வந்து எப்படின்னா, ஒரு டெபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் நாட் லேட்டர் தான் 60 டேஸ், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பண்றதுக்கு அப்புறம். நாட் லேட்டர் தான் 60 டேஸ் பிஃபோர் த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், அண்ட் நாட் லேட்டர் தான் 60 நாளைக்கு கிராஸ் ஆகக்கூடாது. அலாட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் 60 நாள் கிராஸ் ஆகக்கூடாது. ஒரு ஒரு டாலரண்ட் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பண்றது யாருன்னா டிபெஞ்சர் ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க. டிபெஞ்சர் டீடு இருக்கும். எதுக்கு டிபெஞ்சர் டீடு? நான் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் இவ்வளோ டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்காரு, ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். கண்டிப்பா அவரோட பைசாக்கு, முதல்ல போட்ட பைசாக்கு எந்த விதமான நஷ்டமும் வராதுன்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதே மாதிரி the security for the debentures by way of a charge or a mortgage shall be created in favor of the debenture trustee on any specific movable property or an immovable property wherever situated. Security for the debentures, secure debenturesனா security இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து கிரியேட் ஆகுங்க. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலலாம் எப்படின்னா, மேபி கிரியேட்டட் ஆன் எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், which is fully secured by the guarantee given by the central government or one or more state government or by both. அப்ப வந்து கவர்மெண்ட் கம்பெனி இஷ்யூ பண்ணா requirement of creation of charge வந்து நாட் அப்ளிகபிள். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கீர்த்தனா. எம்சிக்யூ கொஸ்டின்ரா கீர்த்தனா, இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூ கொஸ்டின். கவர்மெண்ட் கம்பெனியோட இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு கிரியேஷன் ஆஃப் சார்ஜ் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? சூப்பர். டிபெஞ்சர் ட்ரஸ்டின்றது யாருன்னா, கம்பெனி வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளைங் வித் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். த நேம்ஸ் ஆஃப் த டிபெஞ்சர் ட்ரஸ்டீஸ் வந்து வில் பி ஸ்டேட்டட் இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. யாரு, என்ன பேர், என்ன அவங்க வந்து சம்மதம் சொல்லிட்டாங்களா இல்ல டென்டேட்டிவா இருக்காங்களா, எல்லாமே வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டி பார்த்துப்பாரு. ஸோ அவர்கிட்ட ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும். அப்புறம் அந்த கன்சென்ட் லெட்டரோட ஸ்டேட்மெண்ட் வந்து லெட்டர் ஆஃப் ஆஃபர்ல கிளீனா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் யாரை வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னா, ஷேர்ஸ் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க டிபெஞ்சர் ட்ரஸ்டியா வரக்கூடாது. ஏன்னா இது வேற போர்ட்ஃபோலியோ, அது வேற போர்ட்ஃபோலியோ. கம்பெனில இருக்கிற ப்ரமோட்டர்னா யாருக்கு கீர்த்தனா?
வெரி குட் கண்ணா, சூப்பர். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, டைரக்டர் அங்க ஒர்க் பண்றவங்க, கீ மேனேஜர் பர்சனல் தான் நம்ம ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஒரு லிஸ்ட் நம்ம படிச்சோமே, அந்த ஹோல் டைம் டைரக்டர். ஆ, கரெக்டா. The key managed person is the chief executive officer, company secretary, whole time director, CFO, any other officer. See section 2 subsection 51 ல கொடுத்திருக்கவங்க எல்லாருமே key managerial person. So அவங்க எல்லாருமே வந்து key manager personnel. So இங்க வந்து is beneficially entitled to monies which are to be paid by the company otherwise than as remuneration payable to the debenture trustees. See இவங்க வந்து ஆம், இந்த debenture trustees வந்து கம்பெனியோட யாரு வந்து கம்பெனியோட பேமெண்ட்டை வந்து யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதர் தேன் டிபெஞ்சர் ட்ரஸ்டி இது பண்றவன் ரெம்யூனரேஷன் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்க முடியாது. அதே மாதிரி ஹோல்டிங் செட்டப்ல இருக்கிறவங்க அசோசியேட் கம்பெனியா இருக்கும், அந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறவங்களும் டிபெஞ்சர் ட்ரஸ்டியா வர முடியாது. Has any pecuniary relationship with the company amounting to 2% or more of its gross turnover or total income. Pecuniary relationship அப்படின்னா ஆஹ், என்னன்னு சொல்றேன், அதாவது அவங்க எப்படின்னா மானிட்டரி டேர்ம்ஸ்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து குவான்டிஃபை ஆயிருக்கு. ஓகேவா, அதாவது ஃபினான்ஷியல் பெனிஃபிட் டிரான்சாக்ஷன் தட் கேன் பி மெஷர்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ், சம்திங் தட் ஐ கேன் குவான்டிஃபை இட் இன் மணி, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்பனா வந்து அதை வந்து பெக்யூனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. சரியா, பெக்யூனரி ரிலேஷன்ஷிப். ஸோ யார் தட் இஸ் எனிபடி ஹூஸ் இன் பேசிக்கா இவங்க வந்து எப்படி சொல்றது, டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்க, கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்க, சேல் பண்றது 2% or more of its gross turnover-ஓ இல்ல அவங்களோட டோட்டல் இன்கம் ஆர் 50 lakhs or such higher amount as may be prescribed whichever is lower during the immediately preceding, இது வந்து நீங்க சிம்பிளா சொல்லிக்கலாம், has any pecuniary relationshipனா has is been in connect with the company in terms of monetary transactions, அவங்களெல்லாம் வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து 2% more of its gross turnover இல்ல 50 lakhs higher as may be prescribed, இது போதும். அப்புறம் ப்ரமோட்டரோட ரிலேட்டிவா இருக்கக்கூடாது, ப்ரமோட்டரோட ரிலேட்டிவா இருக்கக்கூடாது, இந்த கம்பெனியில எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்க இருக்கக்கூடாது, டைரக்டர் அவங்களா இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டிக்கு வேகன்சி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா, the board may fill any casual vacancy in the office of the trustee but while any such vacancy continues the remaining trustee or trustees if any may act. If the vacancy is caused by the resignation of the debenture trustee, the vacancy shall only be filled with the written consent of the majority of the debenture holders. See, board வந்து casual vacancy வந்து fill பண்ணலாம். ஓகேவா, சப்போஸ் அது வேகன்சி கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, இல்ல டிபெஞ்சர் ட்ரஸ்டியே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து எல்லா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் சைன் போட்டு சரி வேகன்சி கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷுவல் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணலாம், ஆனா பர்மனன்ட் வேகன்சியை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் சைன் போட்டு கன்சர்ன் பண்ணாதான் ஃபில் பண்ண முடியும். ஓகே, டிபெஞ்சர் ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ எல்லா டிபெஞ்சர்ஸும் சேர்த்து இப்போ மொத்தமா அவங்க வந்து 40 பேர் 36 பேர் இருக்காங்க, இல்ல 40 பேர் இருக்காங்க அந்த மீட்டிங்ல. 40 பேர்ல கிட்டத்தட்ட வந்து 30 பேர், ஓகே 30 பேரோ 30 பேருக்கு மேல 30 31 32 பேரு இல்ல இல்ல இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேயோ இன்டெகிரிட்டி இஷ்யூ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிமூவ் ஆயிடுவாங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் டிபெஞ்சர் ட்ரஸ்டி. டியூட்டிஸ் ஆஃப் டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்னவாலாம் இருக்கலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க கீர்த்தனா? டிபெஞ்சர் ட்ரஸ்டியோட டியூட்டிஸ் என்னவாலாண்டா இருக்கலாம்? என்னமோ டிபெஞ்சரோட என்ன
இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியல. சொல்லுங்க. ஃபுல் சென்டென்ஸா சொல்லுங்க கண்ணா. அப்படியா? சரி விட்டுருங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்டியோட டியூட்டிஸ் என்னன்னா, இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, அதுல எதுவும் இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. எல்லாம் கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஓகேவா? அதே மாரி அதுல வந்து எந்த டேட்டாவையும் கன்சீல் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது வந்து கம்பெனிக்கு பீரியாடிக்கல் ரிப்போர்ட் குடுத்துட்டே இருக்கணும். இவ்ளோ டிபெஞ்சர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ டிபெஞ்சர்ஸ்க்கு இவ்ளோ வாட்டி நாங்க பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிபெஞ்சர்ஸ்க்கோட ரிடெம்ப்ஷன் டைம் வந்து அடுத்த வருஷம் வருது. நான் இப்ப வந்து ரிடெம்ப்ஷன் பண்றதுக்காக சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான டேட்டா வந்து பீரியாடிக்கலா இது பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் கம்யூனிகேட் ப்ராம்ப்ட்லி டு தி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டிஃபால்ட்ஸ். இஃப் எனி வித் ரிகார்ட் இப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, ஒருவேளை பே பண்ணாம போய் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை இன்டிமேட் பண்ணிடணும் உங்களுக்கு. அப்புறம் போர்டு ஆஃப் தி கம்பெனில ஒரு நாமினி டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். எப்போன்னா டூ கான்சிக்யூட்டிவ் டிஃபால்ட்ஸ் இன் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு சப்சீக்வெண்டா 2 வாட்டி பேமெண்ட் பண்ண முடியல, இல்ல செக்யூரிட்டி ஃபார் டிபெஞ்சர்ஸ்ல ஏதோ டிஃபால்ட் ஆயிடுத்து, இல்ல ரிடம்ஷனும் பண்ண முடியலன்ற 3 சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இருக்கும் மேஜரா டிபெஞ்சர்ஸ்க்கு. வேற எதுவும் இருக்காது. ஒன்னு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கரெக்டா பண்ணும், அது பே பண்ணலன்னா பிரச்சனை. கிரியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி இல்ல, ஓகேவா, அங்க பிரச்சனை இல்லையா, நான் வந்து ரிடீமே பண்ண முடியல, அங்க 3 பிரச்சனைனா அப்போ நாமினி டைரக்டர்னு ஒருத்தரை வந்து போர்டுல வந்து அப்பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடமா, அந்த டிபெஞ்சர் அக்ரிமெண்ட்ல எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரீச் இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம எந்த விதமான அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே. எங்கேயாவது வந்து கேரண்டி, அதாவது இப்ப வந்து கேரண்டி ஏதாவது கொடுக்குறாங்க, ஓகேவா, அந்த மாதிரி இருக்குன்னா அங்க எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதாவது அந்த டிபெஞ்சர் அக்ரிமெண்டா இருக்கட்டும், அந்த இஷ்யூவிங் ஆஃப் டிபெஞ்சர்ஸோட அந்த ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எந்த எங்கம்பிரன்சஸ் பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவை, டிபெஞ்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் தேவையான டாக்குமெண்ட்ஸ்ல. அதே மாதிரி கம்பெனி எண்ட்ல இருந்து அவங்களுக்கு ரைட் டைம் பேமெண்ட் பண்றது என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளியரா சொல்றது என்ன, இல்ல இந்த மாசம் என்னால இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல, அடுத்த மாசம் அதையும் கம்யூனிகேட் பண்ணிடணும். சம்டைம்ஸ் தேர் மைட் பி சிச்சுவேஷன் வேர் த கம்பெனி மை நாட் பி ஏபிள் டு பே த இன்ட்ரெஸ்ட், இல்லையா, அப்போ கம்யூனிகேட் பண்ணிடணும். அதே மாதிரி எந்த விதமான டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் டிபெஞ்சர்ஸ் வந்து ஈக்விட்டியா கன்வெர்ட் ஆகும்போதோ இல்ல டிபெஞ்சர்ஸ் ரிடீம் பண்ணும்போதோ டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஆல்வேஸ் வி ஹாவ் டு என்ஷூர் தட் இப்ப டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் கம்மிங் ஃபார் அ கிரீவன்ஸ், ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ப்ரையாரிட்டி பண்ணணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. எண்ட் ஆஃப் த டே டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் should be protected கண்ணா. ஓகே. அண்ட் he should be informed for all the changes whatever is happening. அண்ட் இனிஷியலா போடுற அக்ரிமெண்ட்ல வந்து எந்த ஃப்ளாவும் இல்லாம, எந்த கன்சீலிங் ஆஃப் ஃபேக்ட்ஸும் இல்லாம, எந்த பிரீச் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்லாம ப்ராப்பரா இந்த டைம்ல டெம்ஷன் நடக்கும்பா, ஓகே, இந்த டைம்ல வந்து லைக் நாங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுவோம், ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் அந்த டைம்ல பே பண்ணா இந்த டைம்க்குள்ள உங்களுக்கு வந்துடும், சரியா, ரிடம்ஷன் டைம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கறது. அந்த மாதிரி அதே மாதிரி ரிடம்ஷன் டைம் வரும்போது நாங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் உங்களுக்கு பைசா திருப்பி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி தென் அண்ட் தேர் அப்டேட் ப்ராப்பரா கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் மெக்கானிசம் ஆர் த ஃபோரம் வந்து அதுவும் ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரியுறதா கீர்த்தனா? சுஷ்மா, யூ ஆர் கெட்டிங் அன் ஐடியாவா அபவுட் எப்படி இது ஃப்ளோ ஆகுது? ஒரு கான்டென்ட் எடுத்துப்பேன் சுஷ்மா. ஓகே. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸான மீட்டிங் எப்படி நான் வந்து ரைட்டிங்ல இருக்கணும். ஓகே. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்கணும். ஹோல்டிங் அட்லீஸ்ட் 1/10 இன் வேல்யூ ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ் ஃபார் த டைம் பீயிங் அவுட்ஸ்டாண்டிங். அப்படின்னா என்னன்னா, ஆம், எந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 1/10 இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு, செட்டில் ஆகலன்னு இருப்பாங்களா, அவங்களோட ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் மீட்டிங் வந்து எப்போ இன்னொரு வாட்டி இது பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ கம்பெனி வந்து டிபெஞ்சர் அக்ரிமெண்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரீச் ஆயிருக்கு. பிரீச்னா என்னடா கீர்த்தனா? ஆ, கரெக்ட் கரெக்ட், பிரேக் ஆகுது.
ஏதோ அவங்க இவங்க கன்ஃபார்ம் பண்ணது. ஆ கரெக்ட், கரெக்ட். இவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்டி ஒண்ணு அதர் அக்ரிமெண்ட்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்டி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது மீட்டிங் நடக்கும். 2 சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் மீட்டிங் நடக்கும். டிபெஞ்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கார்பஸ் மாரி, ஒரு கஜானா மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நானு சுஷ்மா கிட்ட 10,000 பைஸ் 10,000 பைசா வாங்கி டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். நான் கம்பெனி. ஓகே. ஆனா நான் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்தாகணும் திருப்பியும். ரிடீம் பண்ணி ஆகணும். ஓகே. 5 இயர்ஸ் கழிச்சு நான் சொல்றேன், 5 வருஷம் கழிச்சு சுஷ்மா உங்களுக்கு கொடுத்துட்றேன் பைசா. எனக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக உங்க பைசா தேவைப்படுது. சுஷ்மாவும் பைசா கொடுக்குறாங்க. டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றேன். மந்த்லி 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 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வரேன். ஆனா இந்த 10,000 நான் 5 வருஷம் கழிச்சு சுஷ்மா கொடுக்கணும்ல. அதுக்கு திடீர்னு 10,000 5 வருஷத்துல பெரட்ட முடியாதுல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை எடுத்து சேர்த்து வச்சுட்டே வருவேன். ஓகே. சேர்த்து வச்சுட்டே வரும்போது என்ன ஆகும்? எனக்கு வந்து ஒரு 1000, 1500 அப்படி சேர்த்து வச்சுட்டே வரும்போது நான் ஒரு கார்பஸ்ல போட்டுப்பேன். அந்த கார்பஸ் பேர் தான் என்ன அர்த்தம்னா, டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறது. இப்போ காலேஜ் ஃபீஸ்னா எப்படி? அப்பா அம்மாலாம் வந்து 10th 11த்லயே சேர்த்து வச்சிடுறாங்க. காலேஜ் ஃபீஸோ இல்ல சிடபிள்யூ அகாடமி ஃபீஸோ ஏதோ ஒன்று, சிஏ அகாடமி ஃபீஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பண்ணி குடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இல்ல மேரேஜுக்குனா எப்படி? இப்போலேருந்தே தங்கம் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா. வாங்கி எய்தர் சம்டைம்ஸ் சில பேர் கோல்டு மாதிரி வச்சுக்கிறாங்க இப்பலாம். இல்லையா நகையா வாங்கி லாக்கர்ல வச்சுக்கிறாங்க. இல்லையா? அந்த நகையா வாங்கி லாக்கர்ல வச்சுக்கிறாங்கல்ல கோல்டு, அதுதான் டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட். ஓகே. இந்த ரிசர்வை வந்து எதன் மூலமா நான் வந்து மாசம் மாசம் சேர்த்து வைப்பேன்னா, எனக்கு கம்பெனில லாபம் கிடைக்கும்ல. அந்த லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து டிவிடெண்ட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து மாசம் மாசம் போட்டு போட்டு வச்சிருவேன். இது வந்து 5 வருஷம் கழிச்சு 10,000 நான் சுஷ்மாக்கு கொடுக்கணும்ல. அந்த டைம்ல சுஷ்மாக்கு அத கடன் அடைச்சிடும். புரியுதா? புரியுதா கீர்த்தனா? சுஷ்மா உங்களுக்கு புரியுதா கான்செப்ட்? ஆ இதான் டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ன்றது நம்ம சிறுக 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 சேர்த்து வச்சு கடன் அடைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு போடுற அக்கவுண்ட் தான் வந்து டிபெஞ்சர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அது ஓபன் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் அக்கவுண்ட். முக்கியமான கொஸ்டின் இது. இப்போ இது டிபெஞ்சர் ரிசர்வ் அக்கவுண்ட்ல வந்து ஷால் பி கிரியேட்டட் இன் அலாங் வித் த கண்டிஷன்ஸ் கிவன் பிலோ. இப்போ வந்து ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்ன்றது ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனில கிரியேட் ஆகும், which is available for payment of dividend. கம்பெனி வந்து டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ரெக்வயர்ட் டு கிரியேட் டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் எப்போனா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், on or before 30th day of April in each year. Invest or deposit, as the case may be, a sum which shall not be less than 15% of the amount of debentures maturing. இது என்னன்றது நான் கன்வே பண்ணிடுறேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். கீர்த்தனா நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னா, நேத்திக்கு நைட்டு தான் நான் வந்து மாடியூல் 1ல இங்க பாருங்க கண்ணா, இது ஒரு சம். அதை எப்படி இங்க சம்மா கன்வெர்ட் பண்ணி சொல்லி தரேன் பாருங்க. 6 லட்சம் ரூபாய் வந்து இவங்க டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவன் என்ன சொல்றான், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் மேட் பை த கம்பெனி இன் 10% கவர்மெண்ட் செக்யூரிட்டில போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ரீபே பண்ணணும்ட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கடா. இப்ப ரூல் என்ன சொல்றதுன்னா, டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் வந்து 15% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ். இப்போ 15% ஆஃப் தி ஃபேஸ் வேல்யூன்றது என்னன்னா, 6 லட்சம் ரூபாய் நான் வந்து திருப்பி கொடுக்கணும். 6 லட்சத்துல 15% நான் என்ன போடணும், ஒரு டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் போட்டு கிரியேட் பண்ணி வச்சிடணும். அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ. 10% என்ன, 6 லட்சத்துல 10% நான் என்னன்னு போடணும், டிபெஞ்சர் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு மேண்டேட்டரியா மூவ் பண்ணி வச்சிரணும். மினிமம் மூவ் பண்ணி வச்சிரணும்.
புரியுதா? என்னோட ப்ராஃபிட்ல இருந்து மினிமம் மூவ் பண்ணி, இது ரெக்வயர்மெண்ட், டிபென்ச்சர் ரெக்வயர்மெண்ட். அப்போ போர்ட்ஸ் ரெசல்யூஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் ரெக்வயர்மெண்ட் டிபென்ச்சர் நான் இஷ்யூ பண்ணாலே என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட 10% ஆஃப் மை இஷ்யூ வேல்யூவை நான் வந்து டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் போட்டுறணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த பாயிண்ட். இது சும்மா உங்களுக்கு போட்டிருக்கேன், டிஆர்ஆர்னு போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுதான் இங்க சொல்றாங்க கண்ணா. அத வந்து 30th டே, இங்க நீங்க டே பாத்தீங்கன்னா கூட தெரியும் கண்ணா. 30th அந்த டிபென்ச்சர் இது பண்றாங்க இல்லையா, 30/4/2022 அப்ப அங்கதான் பண்ணும். அந்த டேட்ல தான் அவங்க பண்ணணும். ஓகேவா? டேட்ல தான் வந்து 10% ஆஃப் ரிடம்ஷன் வேல்யூவை எடுத்து அவங்க போட்டுறணும். அடுத்தது கம்பெனி வந்து டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகே, புரிஞ்சிடுச்சா கண்ணா? இப்ப நான் வந்து அடுத்த மாசம் எனக்கு வந்து ரிடீம் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷம் 30th டே ஏப்ரல் அன்னைக்கு 10% ஆஃப் தி இடம் என்ன இருந்தாலும் அதான் ஃபைனல் கட் ஆஃப் 10% அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. அப்புறம் வந்து என்னலாம்னா இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மோட்ஸ், இன் டெபாசிட் ஷெட்யூல் பேங்க்ல நான் பண்ணலாம், இல்ல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அந்த சம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்றது, இல்லையா அன்என்கம்பர்ட் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை தி இது இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதுல ரெண்டு இருக்கு, அன்என்கம்பர்ட் செக்யூரிட்டிஸ், அன்என்கம்பர்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை எனி அதர் கம்பெனி. இல்லைன்னா இது வந்து அமௌண்ட் இன்வெஸ்டட் ஆர் டெபாசிட்டட் அபோவ் ஷால் நாட் பி யூஸ் ஃபார் இப்போ நான் இந்த ரிடம்ஷன் ரிசர்வ்ல போட்ட அமௌண்ட்டை எதுக்குமே நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் இருந்ததுன்னா அப்ப நான் என்ன பண்ணலாம், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணி எந்த நான் கன்வெர்ட்டபிள் போர்ஷன், பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்னா என்ன கண்ணா கீர்த்தனா? கரெக்ட். பாதி வந்து ஷேரா போயிடும்டா. ஓகேவா? பாதி வந்து டிபென்ச்சராவே இருக்கும். ஓகேவா? எந்த கன்வெர்ட்டபிள் போர்ஷன் ஆஃப் டிபென்ச்சருக்கோ வந்து நான் கன்வெர்ட்டபிள் போர்ஷனுக்கு வந்து டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணிடுவாங்க. நான் கன்வெர்ட்டபிள் போர்ஷனுக்கு டிபென்ச்சரா பண்ணிடுவாங்க. ஷேர்ஸா மாறுது, ஆட்டோமேட்டிக்கா இதுவாகும். அப்போ நல்லா பாத்துக்கோங்க, தம் ரூல் என்னன்னா டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு மினிமம் 10% ஆஃப் த என்ன அமௌண்ட் நான் திருப்பி கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை இப்ப அடுத்த வருஷம் நான் திருப்பி கொடுக்கணும்னா முந்தின வருஷம் 30th ஏப்ரல் அன்னைக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டை டிஆர்ஆருக்கு மூவ் பண்ணி கண்டிப்பா வச்சிடணும். அதுல எந்த விதமான சேஞ்சும் பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட்டை வேற எந்த பர்பஸ்க்கும் எடுக்கவே கூடாது. இந்த இந்த இது தவிர நான் வந்து அந்த டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்றேன் இல்லையா, அதை தவிர ஷெட்யூல் பேங்க்ல கூட அந்த அமௌண்ட்டை மூவ் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எடுத்து கவர்மெண்ட் இது பண்ணி வச்சிருக்கேன்னாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இது என்னது, நம்மளோட கட் ஆஃப் என்னது, 30th ஏப்ரல். ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் இயர் 31st மார்ச். முந்தின வருஷம் என்ன 30th ஏப்ரல். 10%, எனிதிங் லெஸ் than 15%, நார்மலி 10% பண்றாங்க, அதுதான் இது. அதுக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இங்க பாருங்கண்ணா. இந்த 60,000 தான் அதுக்கு எக்ஸாம்பிள். கீழே உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்கேன், என்ன டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வோட என்ன அப்படின்றது. ஓகே ரைட். ட்ரஸ்ட் டீடுன்றது ஃபார்ம் நம்பர் SH12. Form number SH12 shall be executed by the company issuing debentures in favor of the debentures trustees within 3 months of the closure. இந்த trust deed வந்து இந்த மாதிரி debentures issue ஆகும்ன்றதை SH எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும்டா.
நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட், ஒரு அப்ளிகேஷன். இப்போ காலேஜ் போறோம்னா, காலேஜ் அப்ளிகேஷன் ஒண்ணு தனியா இருக்கும்ல. எஸ்டிஎன்பி வைஷ்ணவ்க்கு தனியா. ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல இது பண்ணிட்டு, ட்ரஸ்ட் டீட் என்ன பண்ணணும்னா, இன்னொன்னு இந்த ட்ரஸ்ட் டீட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்களா, அது ஓப்பனா வச்சிருக்கணும். எந்த டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து எனி டைம் வந்து அதை பார்க்கறதுக்கு ஓப்பனா வச்சிருக்கணும். அண்ட் ஆன் பேமெண்ட் ஆஃப் சம் ஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர இது ரிஜிஸ்ட்ரார் கிட்டயும் இதை சப்மிட் பண்ணணும். இந்த காப்பி ஆஃப் ஒரு ட்ரஸ்டீட் வந்து மெம்பர் கிட்டயும் இருக்கணும், டிபெஞ்சர் ஹோல்டர் கிட்டயும் இருக்கணும், ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வித்தின் 7 days. ட்ரஸ்ட் டீட்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிபெஞ்சர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதோட கம்ப்ளீட் ஸ்டோரி லைன் இருக்கும்ல. இவருக்கு இவர்கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கோம், இவர்கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கோம், இவ்வளவு டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கோம், இவருக்கு இந்த ரிடம்ஷன் டேட்டு, அப்புறம் அந்த ரிடம்ஷன் டேட்டுக்கு வந்து நான் வந்து சிங்கிங் ஃபண்டில் இவ்வளோ அமௌண்ட் மாசம் மாசம் போட்டுட்டு இருக்கேன், இவருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இந்த கதை இருக்குல்ல, இந்த கதையெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் தான் ட்ரஸ்ட் டீடு ஃபார்ம் நம்பர் SH12. புரியுதா? நெக்ஸ்ட், லயபிலிட்டி ஆஃப் டிபெஞ்சர் ட்ரஸ்டி. டிபெஞ்சர் ட்ரஸ்டியோட லயபிலிட்டி வந்து என்னன்னா, சப்போஸ் அவர் வந்து எனி ப்ரொவிஷன் கண்டைன் த ட்ரஸ்ட் டீட் ஆர் எனி கான்ட்ராக்ட் வித் டிபெஞ்சர் ஹோல்டர் செக்யூர்ட் பை ட்ரஸ்ட் டீட் ஷால் பி வாய்ட். எப்போனா, அந்த சொன்னதுக்கும் கான்ட்ராக்ட் இனிஷியலா போட்டதுக்கும் ட்ரஸ்ட் டீட்ல இருக்கிற கான்டென்ட்டுக்கும் எனி பிரீச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல சம் சார்ட் ஆஃப் டிகிரி ஆஃப் கேர் இஸ் மிஸ்ஸிங், டியூ டிலிஜென்ஸ் இஸ் மிஸ்ஸிங், ஆர் ப்ரொவிஷன்ஸ் இஸ் நாட் பீன் ஃபாலோடு, பவர் அண்ட் அத்தாரிட்டி இஸ் மிஸ்லெட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல டிபெஞ்சர் ட்ரஸ்டி வில் பி பீனலைஸ்டு. ஓகேவா கண்ணா? புரியுதா? எதுவுமே ப்ராப்பரா பண்ணணும். பிரச்சனை பண்ணலன்னா நிக்க வச்சு கேட்பான், கேள்வி கேட்டுட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போகணும். அதுதான் வந்து லயபிலிட்டி ஆஃப் ட்ரஸ்ட்மெண்ட். redemption ஆஃப் டிபெஞ்சர்ஸ். redemption ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, a company வந்து interest and redeem the debentures in accordance with the terms of conditions of their issue. Section 71 subsection 9 என்ன சொல்றதுன்னா, where at any time the debenture trustee comes to a conclusion that assets வந்து கம்பெனில இன்சஃபிஷியண்டா இல்ல, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கொடுக்க முடியல, ஓகே, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும் தெரியுமா, டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து எப்பவுமே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபேவரபிளா ஒர்க் பண்ணும், கம்பெனிக்கு ஃபேவரபிளா ஒர்க் பண்ணக்கூடாது. கம்பெனி எந்த சூழ்நிலையில அசட்ஸ் கூட இன்சஃபிஷியண்டா இல்லன்ற நெருக்கமான ஒரு தெரிஞ்சிருச்சோ, டக்குன்னு என்ன பண்ணும், ட்ரிபியூனல்லாம் யாருங்க சுஷ்மா, ட்ரிபியூனல்லாம் யாருன்னு தெரியுமா சுஷ்மா? எனி ஐடியாஸ்? ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ட்ரிபியூனல்லாம் யாருக்கு இத்தனா? அதாவது ட்ரிபியூனல் கீழ, அடுத்தது அப்லேட் அத்தாரிட்டி, அடுத்தது ஹை கோர்ட், அடுத்தது சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? சோ அவனுக்கிட்ட முன்னாடி பெட்டிஷன் பண்ணிடுவாங்க, இதை பார்ப்பா இந்த மாதிரி இல்ல. ட்ரிபியூனல் என்ன பண்ணுவான், கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டு வா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். அவங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்ல சார், லயபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, அசட்டே நாங்க வித்துட்டு தான் கம்பெனியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப சொல்லுவான் ட்ரிபியூனல், இதெல்லாம் கரெக்ட் தான், நீ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறியோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம், ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனையோ சார்ட் அவுட் பண்ணு, அதான் உன் வேலை அப்படின்னு கூப்பிட்டு வச்சு சொல்லிடுவான். யாரு? ட்ரிபியூனல். ஓகே, அடுத்தது சப்போஸ் கம்பெனியால ரிடீமே பண்ண முடியல, திருப்பி கொடுக்க முடியல பைசாவை டிபெஞ்சர்ஸ்க்கு, மெச்சூரிட்டி டைம் வந்துருச்சு, அப்ப ட்ரிபியூனல் என்ன பண்ணுவான், எல்லா டிபெஞ்சரோடையும் கூப்பிட்டு சைன் வாங்கி, டிபெஞ்சர் ட்ரஸ்டையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் பேசி கம்பெனியும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் உன் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு கம்பெனி சொத்தாட்டிலையும் ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து பேமெண்ட் பண்ணிடணும் நீன்னு சொல்லிட்டு ட்ரிபியூனல் வந்து ஆர்டர் போட்டுருவான். இவன் ட்ரிபியூனல் ஆர்டர் போட்டும் இவங்க ஏதாவது டிஃபால்ட் பண்ணாங்க, கம்பெனி கொடுக்க முடியலன்னா, கம்பெனி யார் இதுக்கு இன்சார்ஜோ கம்பெனில அவனை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க 3 வருஷம். இல்லையா 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் பெனால்டி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா கண்ணா? இது 3 புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? அப்புறம் இப்போ சப்போஸ் வந்து டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்ணணும் அப்படின்னா, சில பார்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸை வந்து ஷேர்ஸா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேர்ஸா நான் டிபெஞ்சர்ஸை ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கும் போது அதனால என்னோட ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகிறது, வில் நாட் அமௌண்ட் டு ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். அப்பனா
நல்லா புரிஞ்சுக்கணும். The terms and issue of debentures on loan containing such an option have been approved before the issue of debentures. See, ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து ஷேர் கேபிட்டல் நான் வந்து என்னோட டிபெஞ்சர்ஸை ஈக்விட்டியா நான் கன்வெர்ட் பண்ணணும்ன்ற அந்த ஆப்ஷனை ஸ்டார்டிங்லயே நான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல போட்டுறணும், அந்த கண்டிஷனை போட்டுறணும். அப்பதான் அந்த கண்டிஷன் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து அந்த கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ் வந்து பாசிபிள். அது கூட எப்படி பண்ணணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணினா மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்லி த்ரூ அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் வித் கம்பெனி ஜெனரல் மீட்டிங். இது ஒன்று. அப்புறம் கன்வர்ஷன். ஒரு டிபெஞ்சர்ஸ் வந்து have been issued or loan has been obtained from any government by a company, or if the government considers that it is necessary in the public interest so to do, may by order. அதாவது கன்வர்ஷன் பண்றதுக்கு என்னன்னு சொல்றாங்க, ஒரு டிபெஞ்சர்ஸை ஷேரா கன்வெர்ட் பண்றதுக்கு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்ணணும் அப்படின்றது இந்த பேரா. சப்போஸ் கம்பெனி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கன்வர்ஷனுக்கு அக்செப்டபிள் பண்ணிக்கலன்னா, ஓகே, அந்த த டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர்டர்லேருந்து 60 நாளுக்குள்ள ட்ரிபியூனல் கிட்ட பாருப்பா இந்த மாதிரி நடக்கிறது, கன்வர்ஷனுக்கு வந்து பாசிபிள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க கம்பெனின்னு சொல்லும்போது ட்ரிபியூனல் என்ன சொல்றாங்களோ அதை வந்து இவங்க கேட்கணும். கன்வர்ஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனியும் ரொம்ப நல்லா இருக்கு, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கன்வர்ஷன் வில் கோ த்ரூ வெரி 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 ஸ்மூத், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் வந்து ஆர்டர் மூலமா டிபெஞ்சர் ஆர் எனி லோன் ஆஃப் பார்ட்டை வந்து ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ற பக்கத்துல அண்ட் நோ அப்பீல் ஹஸ் பீன் ட்ரிபியூனல் கிட்ட எடுத்துன்னு போல, பட் அந்த அப்பீல் ஹஸ் பீன் டிஸ்மிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி, ட்ரிபியூனல் கிட்ட எடுத்துட்டு போயாச்சுன்னா ட்ரிபியூனல் சொல்றது தான் கேட்கணும் எண்ட் ஆஃப் த டே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவன் கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னாலும் சரி, கன்வெர்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் சரி, ஓகே. அதே மாதிரி மெமரண்டம் ஆஃப் சச் கம்பெனில அந்த எஃபெக்ட் எடுத்துட்டு வரணும். மெமரண்டம் ஆஃப் த கம்பெனில இப்போ நான் டிபெஞ்சர்ஸை ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா என்னோட ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அதுவும் ஆல்டர் ஆகும். அப்போ என்னோட ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வில் பி இன்க்ரீஸ் பை an amount equivalent to the value of shares where which the debentures have been converted into shares. அப்போ எப்போ எனக்கு வந்து ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸை ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது அதை கவர்மெண்ட் வந்து ஆர்டர் படி பண்றேனோ இல்லை அப்பீலேட்டோட ஆர்டர் பண்ணி பண்றேனோ, ஓகேவா, அந்த பட்சத்துல மெமராண்டம்லயும் இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த 4 பேரோட கிரக்ஸ். ஓகேவா? ஸோ டிபெஞ்சர் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்னா, ஓகே. ஸோ ஹியூஜான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பைபேக்னா என்ன அர்த்தம்னா பைபேக் எடுத்துட்டேனாடா நானு கீர்த்தனா, இல்ல ஓகே. ஸோ பைபேக்ன்றது கம்பெனி அவனோட ஷேர்ஸே திருப்பி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்குறது, ஓகே. பைபேக்ன்றது வந்து கேபிட்டல் வந்து திருப்பி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்றது. எப்போ இந்த பைபேக் வந்து பாசிபிள்னா ஒரு ஜெனரல் மீட்டிங்ல ஒரு ரிசல்யூஷன் எடுத்து பண்றது வந்து பைபேக், ஓகேவா. எப்போ வந்து பண்ணுவாங்க இந்த பைபேக் பண்ணுவாங்கன்றது சிலதெல்லாம் சொல்றாங்க. சி, ப்ரொபோசல் ஃபார் த பைபேக் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பைபேக் பண்ணலாம். அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பைபேக் வந்து நிஜமாலே சீம்ஸ் டு பி ரியலிஸ்டிக்னா பைபேக் பண்ணலாம். அதே மாதிரி பைபேக் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ணணும், என்ன மெத்தட் பைபேக்கு பண்ணணும், ஞாபகம் இருக்காடா? இந்த டெஸ்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா கீர்த்தனா? அட்டன் பண்ணீங்களா என் கிளாஸ் பைபேக் கார்பரேட் அக்கவுண்டிங்? அட்டன் பண்ணல, ஓகே. ஓ, சி, இதெல்லாம் பைபேக்கோட டெஸ்ட், ஓகே. எந்த எந்த டெஸ்ட் வேணா அட்டன். சி, இதுல 3 டெஸ்ட் இருக்கு. 3 டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்டுக்கு வந்து லீஸ்டா வந்து வருதோ அதுதான் பைபேக் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க.
ஓகே. இப்ப வந்து எப்படி ஒரு பைபேக் பிரைஸுக்கு தான் அந்த 3 டெஸ்ட் சொன்னேன்டா. இந்த 3 டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட்ல வந்து லீஸ்டா வந்ததுன்னா அதுதான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். சுஷ்மா இந்த பாட்டு எதுன்னா கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஸ்டேஜ் 2ல ஒண்ணு இருக்கு சுஷ்மா. நம்ம லாவா படிக்கிறது அப்படியே சம்மா கன்வெர்ட் ஆகுறது. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் தான். அதுதான். சோ அதனால இந்த லாவையும் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கனெக்ட் பண்ணி படிக்கிறோம்னா ரெண்டு சப்ஜெக்ட்டையும் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு ஒரு பிட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ஒரு 20% இருக்கிற லால இருக்கிறது அங்க வருது கம்பெனி ஆக்ட்ல. ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறது அப்படியே சம்மா கன்வெர்ட் பண்றாங்க. ஸ்டேஜ் 2ல கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல. ஆ இந்த ஸ்டேஜ் 1ன்றது லா. ஸ்டேஜ் 2 கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இது கம்பெனி லாவோடது. கம்பெனி அக்கவுண்டிங்கா அங்க அப்படியே மாறுது. ஆ அப்புறம் எவ்வளோ வந்து டு பி பேட் ஃபார் பைபேக் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் விச் பைபேக்கு எப்படி பைசா பெறட்டுறது, எப்போ பைபேக்கை முடிக்கணும், அப்புறம் ப்ரமோட்டர் டைரக்டர் ஆஃப் த ப்ரமோட்டர், அப்புறம் யாரெல்லாம் வந்து அந்த மீட்டிங்ல இருக்கணும் மேண்டேட்ரியா, ஓகே. அப்புறம் இந்த ரீபேமெண்ட் ஆஃப் எல்லாமே இந்த ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டா இருக்கட்டும், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா இருக்கட்டும், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும், எது இருந்தாலும் டிஃபால்ட் இல்லாம பண்ணணும் அப்படின்றது இவங்க வந்து ஒரு ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனி பண்ணணும். என்னன்னா பைபேக் பண்ண போற போது முன்னாடி என்னெல்லாம் செக்லிஸ்ட், இப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்கிங் பண்ணிட்டு தானே ஊருக்கு போறோம். அந்த மாதிரி பைபேக் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக்லிஸ்ட், இருக்கிறவங்க கிட்டலாம் கடனை திருப்பி கொடுத்துடணும், இருக்கிற டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு கடன் திருப்பி கொடுத்துடணும், இருக்கிற கிரெடிட்டர்ஸ்க்கு கடனை திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா? அதே மாதிரி எந்த விதமான டியூஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நடந்திருக்கணும். ஓகேவா? அப்புறம் கம்பெனிக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ரெம்யூனரேஷன் கரெக்டா பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நடந்ததுன்னா பைபேக்கு கிரீன் சிக்னல். அடுத்த கேட்டகரி, ஒருவேளை திடீர்னு வந்து கம்பெனி வந்து ரிப்போர்ட்டிங், அதாவது டைரக்டர்ஸ் கம்பெனி வந்து ஊண்டப்னா லிக்விடேஷன் டைம்ல கம்பெனி வந்து அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுக்கணும். தட் கம்பெனி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டேன், கம்பெனிக்கு வந்து கேபிட்டல் பேமெண்ட் ஓட ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டேன், எல்லா ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸையும் கரெக்டா பண்ணிட்டேன், பைபேக்கை வந்து கண்டிப்பா வந்து இஸ் நாட் மோர் தென் 6 months ஓல்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் தி இது. அதே மாதிரி ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து மோர் தென் 6 months ஓல்டு. அப்போ அதாவது எப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் ஆயிருக்கணும். ஓகேவா? நாட் ஓல்டர் தென் 6 months இருக்கக்கூடாது பைபேக் பண்றதுக்கு முன்னாடி. அது ரொம்ப என்ஷூர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் have formed the opinion on reasonable grounds the company இந்த பைபேக் பண்ணிட்டு கம்பெனி அடுத்த ஒரு வருஷத்துல திவாலா போறதுக்கான சூழ்நிலையே இருக்காம பாத்துக்கணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். முக்கியமானதுக்குண்ணா இப்ப பைபேக்ன்றது பெரிய பெரிய ஆக்டிவிட்டி. இப்ப வந்து கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, அட்ட ஸ்டெச் நடுமே நடந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க, அடுத்த ஒரு வருஷத்துலயுமே அப்பாக்கு வந்து ஹியூஜ் டெட் ஆயிடக்கூடாது, அப்படி நம்ம கல்யாணம் பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி board of directors when they are going to buy back the shares, they have to ensure that the company doesn't go for any liquidation or doesn't go for any insolvency within a period of 1 year from the date of buyback. ஓகேவா? அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பைபேக் எல்லாமே ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ல தான் நடக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷனா என்ன? 36 பேர் இஸ் டு 12 பேர் அப்படின்னா என்ன? மொத்தமா 48 பேர் இருக்காங்கன்னா அதுல 36 பேர் இந்த ரெசல்யூஷனுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கணும், 12 பேர் வந்து நோன்னு சொல்லியிருக்கணும். ஸோ 3 times ஒருத்தங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பைபேக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல கண்டிப்பா வந்து ஃபைல் பண்ணணும், ஃபார்ம் நம்பர் SH8ல கண்டிப்பா ஃபீஸ் பே பண்ணி பண்ணணும் பைபேக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இது இருக்குடா. பைபேக்கா இருக்கட்டும், போனஸ் ஷேர்ஸா இருக்கட்டும், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸா இருக்கட்டும், ஈசாப் ஆகட்டும், அப்புறம் ரைட் இஷ்யூ ஆகட்டும், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா இருக்கட்டும், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மேஜரா வரும். ஓகேவா? அண்ட் இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபரை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சைன் போடணும் பை நாட் லெஸ் than 2 டைரக்டர்ஸ். ஒருத்தர் வந்து அதுல மேனேஜிங் டைரக்டரா கண்டிப்பா இருக்கணும். அதான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். புரியுதா இது எல்லாமே? இது இது வந்து தியரியா. சம்ம வந்து இந்த ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட்,
டெட் ஈக்விட்டி டெஸ்ட் பண்ணி இதுல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எது கம்மியா பாட் பேக் காமிக்கிறதோ அதுதான் எடுத்துக்கணும். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஜலம். ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கணும். ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து பைசா எடுத்துக்கலாம், இல்ல செக்யூரிட்டி பிரீமியம்ல இருந்து பைசா எடுத்துக்கலாம். இது ரெண்டு இடத்துல இருந்து பைசா எடுத்துக்கலாம். ஜெனரல் ரிசர்வ்ன்றது என்னன்னா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் என்னன்னா ஜெனரல் ரிசர்வ், P&L அக்கவுண்ட், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸா, ஃப்ரீ போர்ஷன் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இதுல என்ன எடுத்துக்க முடியும். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்டோ கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ்னா என்ன கீர்த்தனா? கேபிட் கம்பெனியோட கம்பெனி கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் மூவ் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த கேபிட்டல் ரிசர்வ்க்கான யூனிக் என்னன்னா, என்ன ஆனாலும், அதாவது ப்ராஃபிட்ஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி தவிர, அமௌண்ட்டை தவிர, ரியலைஸ்டு கேஷை தவிர, அன்ரியலைஸ்டு போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் என்ன ஆனாலும் டச் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா, அந்த காலத்து அரசர்கள் ஃபெமைனா இருக்கிற போதும் போர் புரியும் போது மட்டும்தான் சில கஜானாவே விழுந்து எடுப்பாங்க. ஒரு பெரிய டனல்குள்ளலாம் போய் கஜானாலாம் வச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது அரசரை தவிர. அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. அண்டர் வெரி மச் ஆஃப் அன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ். அந்த மாதிரி கம்பெனியும் வில் நாட் டச் கேபிட்டல் ரிசர்வ் அப்பார்ட் ஃப்ரம் த ஒன் ரியலைஸ்டுன்னு ஒன்று இருக்கும். அதுலேயே ரியலைஸ்டு ஒன்று இருக்கு, அன்ரியலைஸ்டு இருக்கு. ரியலைஸ்டுன்றது இந்த மிஷினரி சேல் பண்ணி வர ப்ராஃபிட், அதெல்லாம் ரியலைஸ்டு. ஓகே, அதர் கேட்டகரி இருக்கும், டச்சே பண்ண மாட்டாங்க, அதான் கேபிட்டல் ரிசர்வ். ரிவாலுவேஷன் ரிசர்வ், கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ், இதுல இருந்தா தொடவே கூடாது. எதுக்கு? பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது இது போட்டிருக்கேங்கண்ணா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கீர்த்தனா, இது வரைக்கும் நாளைக்கு ரீகேப் செஷன் இருக்கும்டா சொல்லுமா. நான் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ரெஃப்யூசல் பெனால்ட்டி மட்டும் எடுக்கிறோம்டா, மற்றதெல்லாம் முடிச்சிட்டான். எனக்கு தெரியலடா, நான் எடுத்துட்டே இருக்கேன். நான் யாருக்கு என்ன எடுக்கிறேனே தெரியல சொல்லுமா. கண்டினியூஸா எடுத்துட்டேனா. அப்ப ரெஃப்யூசலும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் இருக்குடா சொல்லுமா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதனால டக்குன்னு இன்னைக்கே, ஏன்னா நான் ரெடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸும் இன்னைக்கு பண்ணி ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இன்னைக்கே வேண்டாம். நாளைக்கு அது ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து முடிச்சிடலாம். ஆனா இது வரைக்கும் எப்படி யூ ஆர் பிரெட்டி கான்ஃபிடென்ட்டா? அதாவது இன்னி போர்ஷன் விட்டுருங்க, நேத்தி வரைக்கும். ம், சரி. சண்டே அப்போ, சண்டே இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட் எழுதிருவீங்களா? ஃபுல் பேப்பரை லா. சரி, நான் இன்னைக்கே கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்டுறேன். 100 மார்க்ஸ் எழுதிடணும், நாளைக்கே அண்ணா எழுதணும் எப்படியாவது. செல்லமா லா வந்து குவிக் வின்ரா. லால நீங்க ஈஸியா 60 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? லால ஏன்னா புக்ல இருந்து தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதுவும் சில டாபிக்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின் தான் வரும், இந்த நம்பர்ல தான் வரும்ன்றதுலாம் தெரியும். அதனால கொஞ்சம் குவிக் வின் தான் லாலாம். கண்டிப்பா 55 to 60 எடுத்துடலாம். காஸ்டிங் வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்டடி மெட்டீரியல், டிடி ஐடிடி ப்ரொவிஷன்ஸ் தரவா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா கீர்த்தனா, நீங்க how are you in டைரக்ட் டாக்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்களா? டிடி ஐடிடி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. மித்ரா எப்படி? அஹ், ஏதோ போடணும்னு சொன்னாங்க, போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ரிடக்ஷன்ஸ் ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஜூன் 3rd. சரி சரி. சரிடா சொல்லுமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட்ரா. ஸோ இன்னியோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்டா. நாளைக்கு வந்து இதே டைம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுமா. நான் வந்து ஏர்லியா உட்காந்துக்கலாமா, ஒரு 7 o'clock அப்படி? சரி, உட்காந்துன்னு 1/2 மணி நேரத்துல முடிச்சு விடுறேன். ஓகே செல்லம், சூப்பர். சுஷ்மா, எப்படி இருந்தது சுஷ்மா உங்களுக்கு கிளாஸ்? புரிஞ்சுதா?